Hello students, welcome to Angel Science World. 12th ஸ்டாண்டர்டுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுறேன் ஃபார் மிட்டம் டெஸ்ட். சரியா, நவம்பர் மந்த்துக்கு. ஸோ ஏற்கனவே சாப்டர் 5க்கு போட்டாச்சு, இப்போ 9க்கு போடுறேன். ஸோ 10, 13. ஸோ இது ஏன் அப்படி ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5, 9, 10 இது கொஞ்சம் தியரி பார்ட்டு. 13 வந்து ஃபுல்லாக ரியாக்ஷனால் நீங்கள் வந்து ஒமிட் பண்ணலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு 3 தியரி பார்ட்டை படிச்சிருங்க. ஸோ ஈக்குவேஷன் பார்ட் வந்து நான் பின்னால் சொல்கிறேன், புக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் பாருங்கள். இதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 11 கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஆல் பேசிக் டெஃபினிஷன். ஸோ நான் ஏற்கனவே கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரெசிஸ்டிவிட்டி டெஃபினிஷன், கண்டக்டிவிட்டியோடைய டெஃபினிஷன், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸோடைய டெஃபினிஷன், ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸோடைய டெஃபினிஷன். பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ப்ராக்கெட்டில் இருக்கிறது பேஜ் நம்பர். நெக்ஸ்ட்டு மோலார் கண்டக்டிவிட்டி, அதோடைய டெஃபினிஷனு பேஜ் நம்பர் 36 இருக்குது. ஈக்குவலான் கண்டக்டன்ஸோடைய டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 6 எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6ஓடைய டெஃபினிஷனும் 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சாப்டர் 9 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான் நீங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், இது 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் பேஜ் நம்பர் 37 இருக்குது. இது எல்லாமே புக்கில் உள்ள பேஜ் நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கோல்ராஸ் லா அண்ட் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் 3 அப்ளிகேஷன் இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டெஃபினிஷன் எழுதி ஒரு அப்ளிகேஷனாவது எழுதியிருக்கணும். 2 மார்க்குக்கும் 3 மார்க்கும். சப்போஸ் 5 மார்க்கில் கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் 3 அப்ளிகேஷனும் எழுதி தான் ஆகணும். நீங்கள் படித்து எழுதி பாருங்கள், ஈக்குவேஷன்லாம் எழுதி பாருங்கள், அப்போ தான் ஞாபகம் வரும். ஸோ அடுத்து எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் கால்வனிக் ஷெல் அண்டு டேனியல் ஷெல். ஸோ இதுவும் பேஜ் நம்பர் 44, 45 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த ரியாக்ஷன் செல்லு எழுத தெரிஞ்சிருக்கணும். ஆக்சிடேஷன் எந்த சைடு வரும், அடுத்து பிரிட்ஜு, அடுத்து ரிடக்ஷன், இதை 3ஐயும் எழுத தெரிஞ்சிருக்கணும். நான் ட்ரிக்கு சொல்லியிருக்கேன். ABC. ஏங்கிறது ஆனோடிக், பிங்கிறது பிரிட்ஜு, சிங்கிறது கேத்தோடிக். ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து சப்போஸ் இதை கேட்டாங்கன்னா கூட ABC இந்த 3ஐயும் ABCங்கிறது என்னது, ஆக்சிடேஷன், பிரிட்ஜு அண்டு ரிடக்ஷன். இதை 3ஐயும் எழுதி நீங்கள் காமிச்சு டயக்ராம் போட்டிங்கனாவோ கூட, ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா கூட ஓகே தான். ஸோ அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள். டிஃபைன் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஹைட்ரஜனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பேஜ் நம்பர் 49 பார்த்துக்கங்க. ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நான் கிளாஸ்லேயே உங்களை எழுத வச்சுருக்கேன். 5 மார்க் கொஸ்டின். ஸோ நர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் படிச்சிருங்க. ஸ்லோனர்ஸ் 1க்கு 2, 3 தடவை படித்து எழுதி பாருங்கள். ஸோ அடுத்து 7th கொஸ்டின் பாருங்கள். எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் மோல்டன் சோடியம் குளோரைடு. ஸோ நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து லெட்டு இருக்குது, லித்தியம் அயன் பேக்டரிலாம் இருக்குது. நீங்கள் சோடியம் குளோரைடை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஃபேரடேஸ் லா. 2 லாவுமே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் லா, செகண்ட் லா 2 லாவுமே பார்த்துக்கோங்க. 2 மார்க்கு 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து லித்தியம் அயன் பேட்ரி. ஸோ இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு அதில் ஆனோட என்ன, கேத்தோட என்ன, ஸோ அடுத்து அதோடைய ரியாக்ஷன் என்ன, அதுக்கப்புறம் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு யூசஸ் எழுதுனீங்க அப்படின்னா எழுதி ஒரு சின்ன டயக்ராம் போட்டு காமிச்சிங்கன்னா 5 மார்க் ஓவர். இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்கிறத எல்லாம் எழுதி பாருங்கள். ஸோ மற்ற கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு படிச்சுக்கோங்க. 1க்கு 2 தடவை படிச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் H2O2 ஃபியூல் செல், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து கரோஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதோடைய ஃபார்முலா சொல்லியிருக்கு இல்லையா, Fe2O3 2H2O. இது ஃபார்முலா 1 வேர்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹவ் வில் யூ ப்ரொடெக்ட் த மெட்டல்ஸ் ஃப்ரம் த கரோஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை கரோஷன், அதுக்கப்புறம் மெட்டல்ஸ்லேருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் 11 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. இந்த 11 கொஸ்டினையும் படித்து எழுதி பாருங்கள். ஓகேவா? ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.